ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்டு சேனல் கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 16/3/2024 கருணியா KR 645க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சீபோர்டுக்கு வீடியோ போட்டாலுமே டெய்லி ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை தான் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 080 நண்பா. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 594080. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 529. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 886529 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கேன். நான் வந்து இந்த ட்ராவுக்கு கம்மியான ட்ராக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா கம்மியான நம்பர்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கான டச் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கம்மியான ட்ராக்கில் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு இந்த சனிக்கிழமைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 65D வந்து நம்ம 6262ன்னு சொல்லிட்டு அதேமாதிரி 2626ன்னு சொல்லிட்டு கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்டு அதோட பெய்ட்ஸும் கிடைக்குது நண்பா. ஸோ இந்த ட்ராவுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளில் பார்த்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 364லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 690. இதில் நம்ம எடுக்க போகிறது 65ங்கிறதுனால 69. இதோட நம்ம 62 ப்ளஸ் பண்ண போகிறோம், அதாவது ப்ளஸ் 62. இப்போ இதை கூட்டிடலாம். 6 கூட்டும்போது 2, 9 2 கூட்டும்போது 1. அப்போ 2 அல்லது 1. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான சீபோர்டு அல்லது ஆல். சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 அல்லது 1 கிடச்சிருக்கு இந்த 364. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 682 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரா நம்ம 62 ஃபார்மெட் பார்த்தாச்சு. இதில் நம்மளுக்கு சீபோர்டு கிடச்சிருக்கு நண்பா. இப்போது செகண்ட் ட்ரா பார்ப்போம். 682. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 380. இதில் நம்ம எடுக்க போகிறது 380. இதோட நம்ம ப்ளஸ் 62. இப்போ இதை கூட்டிடலாம். 3 கூட்டும்போது 9. இங்கே 2 கூட்டும்போது நம்மளுக்கு 0. அப்போ 9 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 682க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். 9 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 682க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 339 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது மறுபடியும் நம்மளுக்கு சி. இப்போ 2 தடவை நம்ம 62 ஃபார்மெட் பார்த்துட்டோம். 2 தடவைலையும் நம்மளுக்கு வந்து சீபோர்டு அண்ட் சீபோர்டுன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு நண்பா. ஸோ டச் மிஸ் ஆகலை, கண்டினியூஸாக இருக்குது. இப்போ நம்ம 339க்கு பார்க்க போகிறோம் நண்பா. இதோட ஃபுல் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 136. இதில் நம்ம எடுக்க போகிறது 13. இதோட நம்ம 26 கூட்ட போகிறோம், அதாவது ப்ளஸ் 26. இப்போ இதை கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பா. இதெல்லாம் நம்ம சனிக்கிழமை ரிசல்ட்டை வச்சு நம்மளுடைய 6226ங்கிற ஃபார்மெட்டை கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நீங்கள் நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யாரும் நேற்றைக்கானதும் முந்தைக்கானதும் நம்ம வந்து குழப்பிக்க வேண்டாம். அதனால தான் நம்ம ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக இப்படி போட்டு நான் சொல்கிறேன். இப்போ 339க்கு பார்த்தலாம். இப்போ 13 இதில் கிடச்சிருக்கு. இதோட நம்ம 26 கூட்ட போகிறோம். 2 1 கூட்டும்போது 3. இங்கே 6 3 கூட்டும்போது 9. அப்போ 3 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 339க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு இந்த 339க்கு அப்புறம் நம்மளுக்கு 39 தான் மறுபடியும் நெக்ஸ்டாக்கான டச்சாக கிடச்சிருந்துருக்கு. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 529. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு சீபோர்டு. இப்போ 26ல் ஃபஸ்ட் ஃபார்மெட் பார்த்தாச்சு. இப்போ 2வது ஃபார்மெட் பார்க்கலாம் நண்பா. 529. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 886. இதில் நம்ம எடுக்க போகிறது 88. இதோட நம்ம ப்ளஸ் 26. இப்போ இதை கூட்டிடலாம். 8 2 கூட்டினோம்னா 0. 6 8 கூட்டினோம்னா 4. அப்போ 0 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 529க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். 0 அல்லது 4. இப்போ இந்த 529க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 080 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் சி நண்பா. இப்போது 2 ட்ரா 62வும் 2 ட்ரா 26ங்கிற ஃபார்மெட்டு பார்த்துட்டோம்.
இப்போ மறுபடியும் நம்ம 6-2ங்கிற ஃபார்மேட்டை பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கையும் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த 080 தான் நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த சனிக்கிழமைக்கு இதெல்லாம் தான் நம்ம C-போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ஒரு 4 ட்ரா எக்ஸாமில் பார்த்துட்டோம். 4 ட்ராலையுமே நம்மளுக்கு C-போர்டு. ஸோ போன ட்ரா நம்மளுக்கு AC போர்டுன்னு கிடச்சிருக்கு. இப்போ சேம் ஃபார்மேட்டை தான் இந்த ட்ராவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோம் நண்பா. வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம C-போர்டுக்கு தான் போட்டிருக்கோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ 080க்கு பார்த்தலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 594. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 59. இதோட +62. இப்போ இதை நம்ம கூட்டிடலாம். 5ஓட 6 கூட்டும்போது 1, 9ஓட 2 கூட்டும்போது 1. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டபுள் 1 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கு C-போர்டை பொறுத்த வரைக்கும் அல்லது ஆல் போர்ட் 1 மட்டும் தான் நண்பா கிடச்சிருக்கு. அதுவும் டபுள் 1ஆக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஸோ இது மெத்தட் படி தான் போட்டிருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே போடலாம் நண்பா. மெத்தடில் என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருக்கோம். இதை நம்ம எப்போதும் போல் கீழே எடுத்து எழுதிடலாம். C-போர்டு அல்லது ஆல் போர்டு 1 அல்லது டபுள் 1 அல்லது டபுள் 1 கிடச்சிருக்கு நண்பா. இது உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும். அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமோ எதுவுமே கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வின் பண்ணணும். அதான் நம்ம நோக்கம். ஒரு வேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் நம்ம வந்து C-போர்டுக்கு டெய்லியும் ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவுமே கட்டாயம் கிடையாது நண்பா. வேணும்னு நினச்சா ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 அல்லது டபுள் 1 கிடச்சிருக்கு. இந்த ட்ராவில் நம்ம இதோடைய சிந்தட்டிக் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு எதையும் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது நண்பா. அதனால் நம்ம 1 மட்டும் தான் இந்த ட்ராவுக்கு நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். அதுலேயும் இந்த ட்ராவுக்கு நம்ம கம்மியான ட்ராக்கில் தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ கண்டினியூஸாக நம்மளுக்கு C-போர்டுகள் எல்லாமே இருக்குது. ஸோ இருந்தாலும் இந்த கெஸ்ஸிங் பார்ப்போம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சனிக்கிழமை 16/3/2024 கருணியா KR 645க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.